ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுண்டைக்காய் வறுவல். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் போட்டிருக்காங்க. நம்ம போட போகிறது கொஞ்சம் வடகம் இல்லைன்னா கடுகு தாளிச்சிக்குங்க. கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாமா? பூண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி. சுண்டைக்காய் பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். அதிலே கருவேப்பிலை போட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ணியோ இல்லை நெசிக்கையோ வைப்பாங்க, வச்சுக்கோங்க. கட்டை போடக்கூடாது, ஏன்னா ஒரு சமயம் அதில் பூச்சி இருக்கும், இல்லை சொத்தை இருக்கும். அதுக்காக தான் அது. கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு வதக்கி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப நல்லாலாம் வதங்கணும்னு இல்லை, ஏன்னா வேக போட போகிறோம், அதனால் கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இந்த சுண்டைக்காயை தண்ணியில் போட்டு வைங்க. அப்படியே போட்டு வச்சிங்கன்னா கருப்பாயிடும். சுண்டைக்காவை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடுங்க. வதங்கிடுச்சு அது. ஆமாம், இது குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எப்படியோ, நான் 2 ஸ்பூன், எங்கள் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எப்படியோ தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள், அந்த மாதிரி உப்பு, தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ரொம்ப ஊற்றக்கூடாது, ரொம்ப வேண்டாம். இதுலேயே வெந்துடும். குழம்புனா நம்ம ஊற்றலாம் நிறைய. குழம்பா இருந்தால் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றலாம். இதுக்கு தக்காளி போட்டுக்கிறதே போதும். தக்காளி அந்த இது தண்ணி விடுறதுலேயே வெந்துடும். லைட்டாக ஊற்றினா போதும். தண்ணி ஒரு 1/4 டம்ளர் போதும் இல்லைம்மா? போதும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சுண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. சுண்டைக்காய் அது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே இறக்கிறதுனால இறக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் சவுக்கட்டும் அப்படின்னாலும் சவுக்க விடலாம். நல்லா வந்து ரோஸ்டடாக ஆகலாமா? அப்படியும் வச்சுக்கலாம். ஒரு தொக்கு பதத்தில் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா இப்படியே இறக்கலாம். சுண்டைக்காயோட என்னம்மா நல்லது இது? வயிற்றில் இந்த கெட்ட பூச்சியெல்லாம் அது வந்து வெளியே தள்ளிடும். சுகர்காருக்கு ரொம்ப நல்லது. சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம். எப்போம்மா இது? வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாமா? தாராளமாக. இப்போ வந்து சீசன் இல்லைம்மா, இந்த சுண்டைக்காய் இதுக்கு மேலே தான் வரும் இது நம்ம. ஆமாம், இதையும் பண்ணி சுண்டைக்காய் வத்த குழம்பு கூட வச்சுக்கோம். அதையும் போயிட்டு பாருங்கள். அதுக்கு வந்து செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மோரோ இல்லை தயிரோ இதை பிடிச்சி சாப்பிட்டு தயிர் சொன்னால் செம்மையாக இருக்கும். தயிர் சாப்பிட்டுக்கலாம், கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கசப்பெல்லாம் தெரியவே தெரியாது. நீங்கள் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அப்படி அந்த கசப்பு கூட தெரியக்கூடாதுன்னா அந்த தண்ணியிலே ஒரு 4 உப்பு. இல்லை, இதுவே கசப்பு தெரியல, எங்களுக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கு அதுவும் கசக்குது தான், நம்ம பசங்கள்லாம் சொல்லலை. அந்த மாதிரி தெரிந்தால் 4 கல் உப்பு போட்ட தண்ணியில் இதை போட்டு வச்சுட்டிங்கன்னா அது கூட தெரியாது சுத்தமாக. நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.